வெல்கம் டு சுவை சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட பாரம்பரியமான சிறுதானியமான கம்பு சோளத்தையும் வச்சு எப்படி அதிரசம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கம்பும் சோளமும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏற்கனவே நான் கம்பை பற்றியும் சோளத்தை பற்றி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கம்பு லட்டும் சோள லட்டும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்போதுமே அதிரசம் அரிசியில் தான் பண்ணுவோம். ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ஹெல்த்தியான ஸ்வீட்டான கம்பு அதிரசமும் சோள அதிரசமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கம்பு அதிரசம் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். கம்பு அதிரசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த டம்ளர் அளவில் நான் 3 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்பு வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ண தெரியல, ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையிலே கம்பு மாவு விற்கிது. நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்பு மாவு வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஜஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க. அது மட்டும் ஊற வச்சா போதும். அடுத்த நாள் பச்சரிசியை நல்லா ஒரு காட்டன் கிளாத் போட்டு அது மேலே கொட்டி நல்லா உலர்த்திக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் உலர்த்தினா போதும். எடுத்துட்டு ரவை பதத்துக்கு குறைன்னு அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைச்சி வச்சதை நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கம்பு மாவு வாங்கியிருக்கீங்க இல்லை, நீங்கள் அதோட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சரிசியை. இப்போ நம்ம 3 டம்ளர் கம்பு எடுத்து ஊற வச்சுருக்கோம். இதை நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அடுத்த நாள் நான் கம்பை எடுத்து உலர்த்திட்டு இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, நல்லா அந்த மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக லைட்டாக இருக்குது. ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது. அப்போனா நமக்கு அதிரசம் நல்லா அந்த மாதிரி நார்மலாக நம்ம அரிசியில் பண்ணுற அதிரசம் மாதிரி வராது. அதனால் இந்த மாதிரி உலர்த்தி எடுத்தோடனே நம்ம அரைச்சிக்கிறோம் கம்பை. கம்பில் எப்போவுமே நமக்கு கொஞ்சம் உமியெலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். அது க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம அரைச்சி வச்சுருந்த கம்பை இந்த மாதிரி ஒரு சல்லடை போட்டு சளிச்சு எடுத்துக்கிறோம். சல்லடை போட்டு சளிச்சு எடுக்கும் போது அந்த உமியெலாம் நமக்கு வெளியே வந்துடும். நார்மலாக நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். ஊற வச்சு எடுத்த கம்பை மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி திப்பியாக இருக்க அந்த உமியெலாம் வெளியே வந்துருச்சு. இதெல்லாம் வேஸ்ட், நமக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம உமியெல்லாம் எடுத்துட்டு நல்லா கம்பு மாவை சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் 3 டம்ளருக்கு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஜஸ்ட்டு கரைச்சி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நாட்டு சர்க்கரையில் இருக்க அந்த கசடெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இல்லைன்னா மண் தூசெல்லாம் தங்கியிருக்கோம்ல, அதுக்காக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இது ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தான் நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். ஏன்னா இந்த வெல்லம் நல்லா பொங்கி வரும். அதனால ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ கொதிக்கட்டும் இது. அதுக்குள்ளே நம்ம எள்ளு வறுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக வாணலில் எள்ளு கொட்டி வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா சடச்சடன்னு வெடிக்கும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம வறுத்த எல்லாம் இந்த கம்பு மாவோட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சுக்கு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக ஏலக்காய், இது கூட கொஞ்சமாக நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சுக்கும் ஏலக்காவும் நல்லா பவுடராக வராது நார்மலாக மிக்சியில் போட்டால். அதனால கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணால் ஃபுல்லாக நமக்கு பவுடராகிடும். அதனால அப்படி போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது கொஞ்சமாக எடுத்து நம்ம இப்போ கம்பு மாவில் ஆட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம நாட்டு சர்க்கரையை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம பாகு காய்ச்சி தான் கம்பு மாவில் ஊற்றணும். அதனால் ரொம்ப நேரம் நல்லா கொதிக்க விடுங்க.
நமக்கு வந்து பதம் ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது விட்டு விட்டு அந்த வெல்லம் வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி ஊற்றும். இப்போ ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. பதம் வந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக வெல்லத்தை கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கரைக்கும் போது அந்த நாட்டு சர்க்கரை வந்து கரையாமல் வரணும் நமக்கு. இதை வந்து நம்ம உடனே கம்பு மாவோட ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். காய்ச்சின உடனே ஊற்றி கலந்துருங்க. கம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவு வந்து ஊற வைக்கிறோம்ல, ஊற வச்சு அரைச்ச உடனே செஞ்சிடணும். இல்லைன்னா அது வந்து கம்பு வந்து காரில் அடித்து போய்டும்னு சொல்லுவாங்க. காரில் அடிச்சதுன்னா கம்போட டேஸ்ட்டும் வந்து புளிச்சு போட மாதிரி ஆகிடும். அதனால கம்பு பொறுத்த அளவுக்கு நம்ம அரைச்ச உடனே மாவு எப்போ அரைக்கிறோமோ உடனே காய்ச்சி செஞ்சுருங்க. ஊற வச்சாதான் நல்லா வரும், நீங்கள் பயப்பட தேவையில்ல, உடனே பண்ணிடுங்க, நல்லா வரும். பாருங்கள், இப்போ நமக்கு கம்பு அதிரசத்துக்கு சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வந்து வெல்லத்தை காய்ச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி தான் ஊற்றணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஒரு பாலித்தீன் பேப்பரில் நம்ம உருண்டை பிடிச்சதை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அதிரசத்துக்கு நம்ம நார்மலாக தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேப்பரில் உள்ளதை அப்படியே திருப்பிட்டு எடுத்தால் நமக்கு சூப்பராக வந்திருக்கும். இப்போ இது ஒரு ஹாட்டான ஆயிலில் நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கம்பு அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு கம்பு அதிரசம். கம்பும் நம்ம வெல்லமும் கலந்துருக்கிறதுனால இந்த அதிரசம் வந்து கொஞ்சம் டார்க் கலராக தான் இருக்கும். டார்க் ப்ரௌனாக இந்த கலரில் தான் வரும். இப்போ நம்ம மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா தட்டி வானலில் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப மெலிசாக தட்டினா அது வந்து மொறுமொறுன்னு ஆகிடும். அதனால நார்மலாக கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியே தட்டிக்கோங்க. அப்போ தான் அதிரசம் வந்து நல்லா உப்பலாக நமக்கு வந்து மொத்தமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து கம்பு அதிரசத்தை தட்டி தட்டி போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக கம்பு அதிரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சாப்பிட்ணும் போல். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கம்பெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம எப்போதுமே அதிரசம் வந்து அரிசியில் தான் பண்ணுவோம். ஒரு வாட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சோள அதிரசம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த டம்ளர் அளவில் 3 டம்ளர் அளவுக்கு நான் சோளம் எடுத்திருக்கேன். கம்புக்கு எப்படி சொன்னேனே அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். நீங்கள் வந்து சோளத்தை வந்து இந்த மாதிரி ஊற போட்டு பண்ண முடியலன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் சோள மாவு வாங்கிக்கோங்க. அது கூடவே பச்சரிசி மாவும் 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் சேர்த்து ஊற வச்சு உலர்த்தி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் வாங்கியிருக்க சோள மாவோட அந்த பச்சரிசி மாவை வந்து கொரன்னு அரைச்சிட்டு கலந்துக்கோங்க. இப்போ நம்ம 3 டம்ளர் சோளத்தை போட்டு ஊற வச்சாச்சு. இதை வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிடலாம். ஏன்னா சோளன்றதுனால நம்ம எண்ணெயில் போட்டால் பொரிய ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம பச்சரிசியும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம நைட் ஃபுல்லாக ஊற வச்ச சோளத்தை எடுத்து உலர்த்திட்டு நான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுடரை அரைச்சி வச்சுருக்கிறது நம்ம சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சோளத்தில் நமக்கு அந்தளவுக்கு உமி இருக்காது. பாருங்கள், நம்ம நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இந்த மீதி இருக்கிறத மறுபடியும் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா சோளத்தை வந்து க்ளீன் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கும். நான் வந்து 3 டம்ளர் சோளத்துக்கு 1/2 கிலோ வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நாட்டு சர்க்கரை வந்து அங்கங்கே கட்டியாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி போட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இதோ அந்த ஃபில்ட்ரு போட்டு நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கசடு தூசெல்லாம் வந்து இதில் ஃபில்டரில் ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி கரைச்சி எடுக்கும்போது ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வெல்லம்ன்றதுனால அது நல்லா பொங்கி வரும். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எள்ளு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போது எம்டியான வடச்சட்டியில் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளை வந்து இந்த சோள மாவோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சுக்கு எடுத்துக்கோங்க.
அப்புறமே கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சமாக சர்க்கரை. சுக்கும் ஏலக்காவும் போட்டால் நல்லா பவுட்ரு ஆகாதுன்றதுனால தான் நம்ம வந்து சர்க்கரையும் சேர்த்து பவுடராக அரைச்சிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம வந்து இந்த சோள மாவோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நாட்டு சர்க்கரையும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து பாகு காய்ச்ச போகிறோம். இப்போது பாகு பதம் வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது விட்டு விட்டு வரும். இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு நம்ம பாகை வந்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒன்று சேர்த்தோன்னா அது வந்து கரையாமல் நல்லா நமக்கு வந்து கட்டியாக நிற்கும். இந்த மாதிரி இப்போ இதை வந்து நம்ம சோள மாவோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம சோள மாவு, பச்சரிசி மாவு, எள்ளு, சுக்கு, ஏலக்காய், இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்சி ஊற்றிருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோள அதிரசத்துக்கு இப்போ நமக்கு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாகை ஊற்றும் போது நல்லா தடன்னு ஊற்றக்கூடாது. நம்ம கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தான் கிண்டிக்கணும். ஒரு வானலில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து இந்த மாதிரி அதிரசமாக தட்டி எடுத்துக்கோங்க. சோள அதிரசத்துக்கு நம்ம மாவு இப்போ வந்து பாகு காய்ச்சி கலந்ததுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் கூட அந்த மாவை எடுத்து நம்ம சுட்டுக்கலாம். சோள அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் அரிசி அதிரசம் மாதிரி தான், இது ஒன்றுமே ஆகாது. கம்பு அதிரசம் தான் நம்ம வந்து உடனே பண்ணணும். இது வந்து நீங்கள் நைட் ஃபுல்லாக கூட ஊற வச்சுட்டு அடுத்த நாள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவை வந்து எடுத்து ஒவ்வொன்றா தட்டி நம்ம சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கமுத்தோன்னா நமக்கு சூப்பராக வந்துடும். நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு சைடு கலர் மாறினதுக்கப்புறம் இன்னொரு சைடு பெரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சோளத்தில் அதிரசம் பண்ணுற மாதிரியே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. நமக்கு கடையில் கொடுக்குற மாதிரி அப்படியே நல்லா முழுன்னு சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நமக்கு சோள அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. நார்மலாக நம்ம அரிசியில் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் இதுவும். ஆனால் நம்ம உடம்புக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்போதுமே நம்ம அரிசியிலே பண்ணுறதுக்கு ஒரு முறை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்கள் ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.